எப்படி மேடையை சாச்சி விட்டுருவேன். உயின்னு கயிறை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சிவப்பு பனியன் கயிறு பயலுகடா தூரமா. ஏவுகணை நாயகன் அவர் ஐயா நம்ம அப்துல் கலாம் லேஜன் நினைக்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு நாடு போர் தொடுக்குச்சு. அப்ப பயந்துச்சு. எதுக்கு பயந்துச்சு அப்படி சொல்றான். தங்கா சூப்பர். ஏவுகணை கிடையாது. இருடா சொல்ல விடுப்பா. நான் எதுக்கு வந்தேனே தெரியல. பூரா என் தம்பியை பின்றாங்களே. என் தம்பிகள் எங்கள் அண்ணங்கிட்ட தான் அதிக நகைச்சுவை. நான் இங்கிருந்து எடுத்ததல்ல, அங்கிருந்து எடுத்ததுனாலதான் நான் பேருவாங்க. நீங்க தான் அதுக்கெல்லாம் காரணம். தம்பி அவனை போச்சா தம்பி தீயணைப்பு வண்டிக்கு போட்டு போடுப்பா. நான் கூட தீ குளிச்சுட்டேன் மிரண்டு. இந்த நாடகமே சிரிச்ச நாடகம்னு வச்சிருக்கலாம் பேசாம. அப்படி சொல்லு. இங்க இருக்கிற எங்க அண்ணன் தம்பி எங்க அக்கா தங்கச்சிலாம் இங்க உட்காந்துருக்காங்க. இவங்களை அத்தனை பேருக்குமே மன கஷ்டம்னு ஒண்ணு இருக்கும். அப்படியாயா இப்போ 1 லட்சம் கூடியா அப்படி சொன்னோம்னு இல்லை லேசா மன கஷ்டமா இருக்கு. அவன் சொல்லணும் மன கஷ்டமா இருக்கு அதை தீர்ந்துருது சொன்ன என் தம்பிக்கு பண கஷ்டம் இருக்குமாடா. என்னப்பா அதுக்கிட்டே வந்து யாரா வட்டிக்குவாங்க. இப்ப தள்ளி உட்காந்துருக்க பொம்பளையால உரம் நினைக்குது அங்கனையே சிரிக்கிறாங்களே நம்ம ஒண்ணு கிரனே இருக்குன்னு. அப்ப நீங்க என்ன பண்ற மேடைக்கு வாங்கத்தா. ஓம் சக்தி பராசக்தி. தம்பி நான் இந்துக்கள் கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டவன் இல்லை. நானும் இந்து தான். நாங்களும் பரம்பரை கோடாங்கி வாரிசாக வந்தவன் தான் இந்த எம்கேஆர். நான் ஓம் சக்தியோ எந்த சாமியும் இழிவுபடுத்தி எந்த மேடையிலும் பேச. இந்த ஓம் சக்தி மாலை ஓடக்கூடிய என் தாய்மார்கள் பக்தியோட போங்கன்னு தான் சொல்றேன். உண்மைதானே என் தம்பி? சமயபுரம் இருக்கு, திருச்சி இருக்கு, மெட்ராஸ் இருக்கு. ஏன்டா நான் டவுன் பஸ்ஸா அவன் சொல்லுவது நல்லதுதான். அத்தனை தாயும் இருக்கிறது. இதுல என்னதே நான் சொல்றேன், அது வட்டம் சீசனுக்கு மாதிரி நான் பேசின வீடியோ என் தம்பி ஊரம் டென்ட் பண்ணி விட்டுறிய. ஓம் சக்தி என்றால் எப்பளைக்கும் தூய்மையான தெய்வம் ஓம் சக்தி. அவன் போட்டிருக்கே மாட்டேன் மாலை கைதட்டான் பாரு என் தம்பி. அதிலே மாலை ஓடக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன், யாராவது இருந்தீங்கன்னா அடுத்த ஆண்டு திருத்திக் கொள்ளுங்கள். குத்தாட்டம் போடுவதில் இல்லை மகிழ்ச்சி. மாலை போட்டு மனம் உருகி கண்கலங்கி நீ மேல்மருவத்து ஆதிபரா சக்தியை வணங்கினாய் என்றால் தாய் உனக்கு காட்சி அளிப்பார். அதை யாரு சொல்ற? வேப்பங்கொலை ஒரு கொலை கட்டினாலும் சாத்திரந்தேன். அந்த டிரைவர் பாவம் தூக்கம் முடிச்சு போற ஆளு கட்டுறாங்கிற கண்ணாடி ஊரம் வேப்பங்கொலை. மரத்தையே முறிச்சு கட்டினவனே அவன் கவக்கம்ப வச்சு நீக்குறேன். ரோடே தெரியலையே நாசமா போக வேப்பங்கொலையா. இது பூரம் பொம்பளையா. ஆனா பார்த்துருக்கேன் பொம்பளைய ஆத்தாடி ஆடலும் பாலுக்காலும் தோத்து போயிடுவான்டா. அப்படி சொருகிக்கிட்ட ஆடத்தை பார்க்கணும். யமுனா நதி ஏன் கரையோரத்தில் ஏ கண்ணா உந்தன் பூங்காவனம் பூக்கள் அங்கே தேனோரது டிஜி. டிரைவர் அங்கே பார்த்துவேன் இங்கே பார்ப்பேன். யமுனா நதியே திறந்து விட்டாங்களேன்னு மட்டான்னு விட்டு பொழந்து கிடப்பேன். கீராட்டில் இப்படி கிடப்பேன். தம்பி வேணாம் தம்பி நீ இங்கே சொல்லிடுவேன். அவங்க என்னை கேட்ச் பண்ணி உலகம்புறம் போட்டுருவாங்க. டிரைவரம்மா டிரைவர் அது இப்போ இல்லடா. இப்போ அந்தந்த ஓனர் கிளம்பிட்டாங்க. டிரைவரம்மா டிரைவரு, சேஜிபி டிரைவரு, டிரைவரம்மா டிரைவரு, லோலரு டிரைவர்னு எல்லாம் எப்படி கெடுத்து போடுவாங்க. ஒரு பாட்டு பாடும். ரெண்டு பேர் வாங்களேன். சும்மா வா தம்பி, வாங்க தம்பி.
2 பேரும் எங்கனே நிக்கிறேன் நேத்துக்கிறேண்ணா 2 பேரும் பத்தியா யூடியூப்ல தெரியுமா மயனா அக்கா பையனா அவனை சொல்லி வை அரைஞ்சு விடுவேன் மாடு புடி மாடு என் தம்பி இங்க நிக்கிறது காரணமே நடிகர்களுக்கு நீ போயிரு அவங்க என்னையும் அடி வாங்க விட்டுருவாங்க இங்க நிக்கிறது காரணமே டொங்கா செஞ்சாவே என்னை என்னடா நினைச்சு ஆடு வச்சிருந்தேன் அனத்துது இளங்குடியோட மே ஆடு வச்சிருந்தேன் டொங்காஸ் நேரம் ஆடு வச்சிருந்தேன் அதே காலமாடு முடிச்சு யானை கதை சொல்லிட்டு போயிடுறேன் அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வராது வண்டியில் போகும்போது என்னை நோத்தாமனு வச்சுட்டே போவாங்க கேட்டதுக்கு அண்ணன் சொல்லலை என் தம்பியை மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சி அமைதியாக இருந்தாத்தே அந்த கதை நல்லா சொல்லுவேன் என் தம்பி பத்தியா தூக்கத்தை விட்டு கொசுவத்தியை பொறுத்துறேன் யானை கதை தான் செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு யானை டெய்லியும் அந்த யானைக்கு சுகர் அது டெய்லி வாக்கிங் வந்திருக்கு இந்த செந்தூரை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு வடக்கடையில் ஒரு எலி இந்த யானை கப்ளிங்க ஆமாம் அது பெரிய சொல்ல இருங்கடா இருப்ப அண்ணன் சொல்ல மாட்டேன் அப்புறம் அவர் சிரிக்க வைக்க மாட்டேன் அப்போ இந்த எலி போய் யானைகிட்ட கேட்டுருக்கு யானை உன்னை ஒரு நாள் கிண்ணா யானை கேட்டிருக்கு என்ன அண்ணா அவளையா ஒரு நாள் ஒரு நாக்கு போட அத்துக்கிறேன் வாவோடு உடனே யானை சொல்லியிருக்கு ஏய் எலி இடியட் நோத்தா பப்ளிக்கில் பண்ணக்கூடாது எலி நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பயில ஊற வண்டியை படி தவிர்வாங்க அப்போ எலி சொல்லியிருக்கு நான் எங்கே வர செந்தூர் அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு நாளைக்கு 11 o'clock அங்கே வந்து ஒர்க் பண்ணு அப்படி சொல்லியிருக்கு இந்த யானை போய் வார்மப்பில் இருந்திருக்கு எலி அதுக்கு முன்னாடியே என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸு சிகரெட்டு அதெல்லாம் அடிச்சுட்டு போய் நம்ம பெரிய நீக்குறக்காரையை புலம் தள்ளுற மாதிரி நின்றுருக்காங்க அங்கே இந்த யானையை முதுகில் ஏறி ஒரு நாள் ஃபுல்லாக தேடி இருக்கு கப்புளிங் தெரியல முண்டைக்கு திடீர்னு கப்புளிங் உள்ளே போயிடுச்சு யானை பட்டார்னு குசை போட்டு விட்டுருக்கு ஓடி செத்து போயிடுவிட டம்முன்னு தென்னந்தூரில் அடிச்சு அப்படித்தான் விழுந்து பின்னாடி போய் தேடி பிடிச்சி மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்துருக்கு அப்போ அந்த யானை தலையில் பெரிய இளநீ விழுந்துருக்கு இந்த யானை ஓ எலி ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா இந்த அவன்லாம் பறிச்ச புழுன்னு எழுதுவேன் இந்த அப்படி சொல்ல முண்டைக்கு போதையில புரியல என்ன சொல்ற கொட்டூரமா அங்கும் கம் சார் போய் வைக்க ப்ரோ ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1500 செம்புரி ஆடு வச்சிருந்தேன் அதை மேய்க்க 5 பேரை சம்பளத்துக்கு ஆளா போட்டு வச்சிருந்தேன் 10 ஏக்கர் நில வச்சிருந்தேன் பாத்துக்கிற ஆளும் வச்சிருந்தேன் இந்த காசு பத்தாதுன்னு துவரங்குறிச்சியிலிருந்து திருச்சி பைபாஸ் போற ரோட்டில் இடம் கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன் ஒருவேளை நம்ம செந்தூர் பக்கம் இங்கிட்டு படுத்து கிடக்கும் எவனாவது வீடு கட்டி விட்டு நாளைக்கு கேஸ் கப்பிக்கு போயிடுவேன்ட்டு வெள்ளக்கல்ல ஊண்டி பெயிண்ட் அடிச்சு இளவட்ட பையில செக்யூரிட்டியா போட்டால் லவ்வர்கிட்ட வீடியோ கால் பேசணும்னு வித்து விட்டு போயிடுவேன் அதனால ஒரு 95 வயசு கிழவனை செக்யூரிட்டியா போட்டு வச்சு 7000 ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சிருந்தேன் ஒருவேளை ரியல் எஸ்டேட் கை கொடுக்கலைன்னா
வருஷம் நகை நல்ல ரேட்டுக்கு ஏறுதுன்னு ஒரு 100 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். காசு பணம் பெருத்து போச்சுன்னு உள்ளூர்லேயே நம்மளை போட்டு சொல்லிடுவாங்கன்னு ஒரு 11 பேரை அடியாளா கூட்டி திரிஞ்சிருந்தேன். எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி வாரத்துக்கு 7 நாள் விரதம்னு சொல்றாருன்னு பக்கத்து ஊர்ல ஒரு கப்ளிங்க வச்சிருந்தேன். 4 கப்ளிங் கேள்விப்பட்டேன். அப்படி கொஞ்சம் குனியில 2 அடி அடிக்கிறேன். அவன் எதுக்கு தாண்டா பேசுறான்னு தெரியும். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகிரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுதப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. நானும் கேட்கல. அதை நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்து நம்ம எண்ணி பார்க்கல. நாங்க எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். பொண்டாட்டி கொளிஞ்ச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு விட்டேன். கொண்டாட்டி கொலுச விட்டு மண்ண தண்ணி அடிச்சு விட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே என்னன்னைக்கு அன்னன்னைக்கு என்னென்ன சரக்கு கிடைக்குது வாயில போயில வச்சுட்டாண்டா. அந்த சரக்கை வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுதப்பே என்ன வேலை பார்த்தமோ அந்த வேலையெல்லாம் தேவையில்லை. இந்த சரக்கு தாண்டா உலகத்துல உயர்ந்தது என்று 20 வருஷமா வெறு வயிற்றுல குடிச்சு இருந்த அந்த ஆளுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகிரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தான். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விசமிதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டோம். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகளும் எங்க முப்பாட்டன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா. இந்த உலகத்துல இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அதுல நீங்களும் பிறக்க போறது கிடையாது. நானும் பப்புன்னு போட்டு இப்படி நிக்க போறது கிடையாது. இந்த பிறவியிலேயே நம்மளெல்லாம் மற்றவங்க மாதிரி வாழ்ந்துட்டு போனோம். இன்னாருமையை இந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தான்னு ஒரு பேரெடுக்கணும். அதனால நீங்கள் எல்லாம் 100 வருஷம் வாழணும்னு அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளா பார்த்து அங்கிட்டு போற வண்டி எங்கிட்டு திருப்புனா வண்டி திரும்ப மாட்டேன்னா சொல்லுது.
12 மணி ஆனா பேயா திரியினே அந்த கிளம்பிட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு. குடிக்க வேணாம் முன்னு மேடைக்கு ஒரு 4 வேத்தியாவது திருத்தனம் முன்னு இந்த பாட்டை படிச்சுத்தான் பார்க்குறேன். இதுல தண்ணி அடிக்காத எங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் எம்கேஆர் பரவாயில்லடா, ஊர்ல நாடகத்துக்கு போட்டாலும் கருத்துள்ள பாட்டு பாடுறான்னு மனசார நினைப்ப. இதுல லேசு வாஜா தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் இந்த மயிர் பாட்டை எதுக்கு பாடுனியா, அடிச்சதை இறக்கி விட்டுட்டேன்னு என்னை உள்ளேயே நோத்தாங்கம்மான்னு வைவ. அப்படி வைரவதான் உலகத்துல நல்லவன்னு சொல்லி இந்த பாட்டை படிக்கிறேன். மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். ஆளுமரஜ நெல்லு